Welcome to plus 2 chemistry students and staffs. Okay, today we will learn about plus CBC plus 2 chemistry unit 10 caloalkanes and caloarenes lesson. Preparation physical and chemical properties of caloarene. Okay, calobenzene அதாவது caloarene உடைய preparation and chemical properties அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்கை நம்ம என்ன செய்கிறோம் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஏற்கனவே ஆல்ரெடி வி லேர்ன் அபவுட் கிளாசிஃபிகேஷன், இன்ட்ரோடக்ஷன்ஸ், நாமன்கிளேச்சர்ஸ், ஐசோமெரிசம் அண்டு ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகே, கேலோ அல்கேன் பார்த்தோம். சேம் மேனர் யூ ஸ்டடி கேலோ அரீன். ஓகே, மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேலோ அரீன்ஸ். கேலோ அரீன்ஸ் ஏஆர் வி மென்ஷன் அரீன் காம்பவுண்ட். ஓகே, ARX. Method of preparation first caloarene compound நம்ம எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். முதல் ப்ரிப்பரேஷன் மெத்தடாக. ஓகே, there are two types. ஓகே, டூ டைப்ஸாக நம்ம எழுதிருக்கோம் எக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். டூ டைப்ஸ் we prepared caloarene அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெத்தில் பென்சின், ஓகே, நார்மலாக டொலிவின் அப்படின்னு சொல்லுவோம், அதிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆர் பென்சின்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆர் பென்சின் டயசனோல். நம்ம புக்கில் ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க, பை எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் மெத்தட் கேலஜினேஷன் ஆஃப் பென்சின், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நம்ம புக்கில் வந்து கேலஜினேஷன் ஆஃப் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படி சொன்னால் டொலியின் கொடுத்துருப்போம். நமக்கு தெரியணும் மெத்தில் பென்சின் என்பது தான் டொலியின், அதில் இருந்து கேலஜன் ஆட் பண்ணலாம். ஓகே, ஒன்று. தென் நமக்கு வந்து ஃப்ரம் பென்சின் டயோசோனியம் கேலைட்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற ரெண்டு மெத்தட் தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது. ஒன்று கேலஜினேஷன் ஆஃப் அரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட், அதுதான் ஒன்று இருந்திருக்கு பென்சின் ஆர் டொலியின். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் கேலஜினேஷன் ஆஃப் டொலியின். நம்ம புக்கில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து கேலஜினேஷனில் எக்ஸில் எக்ஸ் வந்து எடுத்துருக்கோம் ஆட் ஆகும் எலக்ட்ரோஃபில். ஓகே, அரைல் குளோரைட்ஸ் அண்ட் புரோமைட்ஸ் கேன் ஈஸிலி ப்ரிப்பேர்ட் பை electrophilic substitution of arenes with chlorine and bromine respectively in the presence of Lewis acid catalyst like iron or iron chloride நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்து ஒரு அரைல் குளோரைடு ஆர் புரோமைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக குளோரின் ஆர் புரோமினை அயான் கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது கொண்டு வந்துடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டொலியின் இருக்குது, இந்த டொலியின் ஆர் மெத்தில் பென்சின் இந்த காம்பவுண்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேலஜனோட ஆட் பண்ணும்போது எஃப்இ, அதாவது டார்க் கண்டிஷனில் நமக்கு வந்து எஃப்இ ஆட் பண்ணுறோம். டார்க் கண்டிஷன் ஆர் FeCl3 ஆட் பண்ணலாம். அப்போ நமக்கு ரெண்டு விதமான ப்ராடக்ட் ஒன்று இருந்திருக்கு, இது பேரா. ஓகே, தென் அதாவது ஸோ பேரா கேலோடொலியின் ஆர் பேரா கேலோடொலியின். ஓகே, 4 கேலோடொலியின் ஆர் பேரா கேலோடொலியின் என்பது சொல்கிறோம். இதே போல் நமக்கு என்ன கிடைக்கி ஆர்த்தோ கேலோ. ஓகே, ஆர்த்தோ கேலோடொலியின் அப்படின்னு கிடைக்கும். ஆர்த்தோ கேலோடொலியின் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்திருக்கு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது 2 கேலோடொலியின் ஆர் ஆர்த்தோ கேலோடொலியின் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட். அப்போ நம்ம வந்து எக்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஆர்த்தோ பொசிஷன்லையோ ஆர் பேரா பொசிஷனில் ஹைட்ரஜன் எக்ஸோட சேர்ந்து இந்த கைட் செக்ஷன் ரிமூவ் ஆகும் என்பது ப்ராடக்ட். இப்போ ஆர்த்தோ என்பது பேரா என்பது நார்மலாக ஆர்த்தோ என்பது மைனர் ப்ராடக்ட், பேரா என்பது மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும் சொல்லியிருந்தாலும் இந்த ரெண்டையும் ஈஸியாக அஞ்சலாம் செப்பரேட் பண்ணலாம். ஓகே, ஆர்த்தோ அண்ட் பேரா ஐசோமர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை டூ லார்ஜ் டிஃபரன்ஸ் இன் தி மெல்டிங் பாயிண்ட். ஓகே, தேர் மெல்டிங் பாயிண்ட் அடிப்படையில் இதெல்லாம் இது பண்ணலாம். ரியாக்ஷன் நமக்கு வந்து இப்போ அயோடின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ஷன் வித் அயோடின் ஆர் ரிவர்சிபிள் இன் நேச்சர் அண்ட் ரிகார்ட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிடைஸ் ஏஜென்ட். இப்போ நம்ம இப்போ சப்போஸ் அயோடின் யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட் வரணும் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் ஆர் என்ன சொல்லணும் பெர் அயோடிக் ஆசிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, டு ஆக்சிடைஸ் இந்த ஹைட்ரஜை ஃபார்ம் டூரிங் தி அயோடைசேஷன். நம்ம ஃப்ளோரின் யூஸ் பண்ணணும். Fluoro compounds are not prepared by this method due to high reactivity of fluorine. ஓகே, அதனால் ஃப்ளோரின் நம்ம இந்த மெத்தடில் யூஸ் பண்ண முடியாது. நம்ம கேலோ என்பது சொல்லிட்டோம் கேலஜனில் குளோரினும் புரோமினும் யூஸ் பண்ணும்போது அயான் வந்து இதில் கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணிடலாம். அதே இது எனக்கு அயோடின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நாம் யூஸ் பண்ணும்போது நைட்ரிக் ஆசிட் ஆர் இருந்திருக்கு பெர் அயோடிக் ஆசிட் யூஸ் பண்ணணும். ஃப்ளோரோ காம்பவுண்ட் இந்த மெத்தடில் நினைச்ச முடியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஒய் அப்படின்னு கேட்கும்போது டியூ டு ஹை ரியாக்டிவிட்டி ஆஃப் ஃப்ளோரின். ஓகே, சரியா, இதுதான் நம்ம இருந்திருக்கு நார்மலாக ஒரு கேலன். இப்போ வந்து இது நமக்கு வந்து புக்கில் கொடுத்துக்கூடிய டொலின்லேருந்து பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பென்சினில் இருந்தே, ஓகே, அந்த 3 எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம் ஃப்ளூரினை தவிர. அதாவது கேலஜன் என்பது குளோரின் புரோமின் அயோடின். ஓகே, ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடினில் ஃப்ளூரின் மட்டும் இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகே,
அதை நம்ம பென்சினை வச்சு பார்ப்போம். ஹாலஜனேஷன் ஆஃப் பென்சின் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, ரியாக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பென்சின் எடுத்துடுவோம். அதில் என்ன பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டு குளோரின் இன் பெரிக்ளோரேட். நம்ம குளோரின் யூஸ் பண்ணும்போது பெரிக்ளோரேட் யூஸ் பண்ணலாம், ஆர் அயன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கலையா. அப்போ வந்து இதில் கைசியல். ஓகே, அந்த சிஎல்னு பிரிக்கிறோம். அந்த ஏதாவது எல்லா பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு கைசியல் வெளியே போய் நமக்கு என்ன கிடைக்கும், குளோரோபென்சின் கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் கைசியல். ஓகே, அந்த கைசியல் வெளியே போய்ட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து அதே புரோமின் யூஸ் பண்ணோம்னா Fe3 யூஸ் பண்ணும்போது நம்ம செஞ்சிருக்கோம் அதிலே Br வரும். ஓகே, ஹைட்ரஜனும் எல்லா கார்னர்லையும் ஹைட்ரஜன் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிவிட்டு செஞ்சிருக்கோம் Br, KHBr வெளியே போய் புரோமோ பென்சின் கிடைக்கும். ஓகே, தென் அதிலே நமக்கு அயோடின் வேணால் பெரோயோடிக் ஆசிட் ஆர் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன கிடைக்கும்னா நமக்கு அயோடோ பென்சின் கிடைக்கும். என்ன கிடைக்கும், அயோடோ பென்சின் கிடைக்கும். ஓகே, நம்ம புக்கில் இல்லை, பட் நம்ம செஞ்சிருக்கோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியணும். ஓகே, பென்சின் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரம் பென்சின் டயோசினிக் குளோரைட். நம்ம புக்கில் நம்ம நார்மலாகவே அனிலினில் இருந்து பென்சின் டயோசினிக் குளோரைட் லெசன் நம்பர் 13 ஸ்டடி பண்ணுறோம். ஓகே, அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன் சொல்கிறோம். பென்சின் டயோசினிக் குளோரைட்லேருந்து மிக்சிங் தி சொல்யூஷன் ஆஃப் ப்ரெஸ்லி ப்ரிப்பேர்ட் டயோசினிக் சால்ட் வித் குப்ரஸ் குளோரைட். குப்ரஸ் குளோரைட் ஃபார்முலா Cu2Cl2 ஆர் குப்ரஸ் புரோமைட் ரிசல்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டயோசினியம் குரூப் பை Cl ஆர் Br. ஓகே, அந்த ரெண்டுமே நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டயோசினியம் சால்ட். ஓகே, கேலைட் எடுத்துருக்கோம், பென்சின் டயோசினியம் கேலைட். இப்போ நம்ம செஞ்சுருக்கோம் குப்ரஸ் குளோரைட் வித் கைசியல். ஓகே, சாண்ட்மேயர் ரியாக்ஷனுடைய கேட்டலிஸ்ட். இதில் என்ன ஆகும், அந்த N ட்ரிபிள் பாண்ட் N என்பது N2 வெளியே போயிடும். ஓகே, N2+. ஓகே, சார்ஜ் நைட்ரஜனோட வேலன்ஸ் 3 தான் வரணும், அதோட வேலன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால N2 இருந்திருக்கும், ரிமூவ் ஆகி இதில் இருக்கக்கூடிய Cl. அப்போ அந்த எக்ஸ் என்ன செஞ்சிடும், இந்த கைச்செக்ஸாக வெளியே போயிடும். என்னதாயிரும், கைச்செக்ஸ். அப்போ நம்ம குளோரோபென்சின் நம்ம செஞ்சிருக்கு கிடைக்கும். குளோரோபென்சின் நம்ம இந்த மெத்தடில் கிடைக்கும். சரியா, இதே இதில் Cu2Cl2 பேரில் Cu2Br2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், Br கிடைக்கும். சரி, அதில் வந்து புரோமோ பென்சின் கிடைக்கும். சரியா, சாண்ட்மேயர் ரியாக்ஷனில். இப்போ அயோடின் வச்சு யூஸ் பண்ணும்போது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டயோசினியம் குரூப் ஆஃப் பை அயோடின் டஸ் நாட் ரிக்யூர் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் குப்ரஸ் குளோரைட். குப்ரஸ் குளோரைடை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. சரியா, பொட்டாசியம் அயோடைடு யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன வச்சுருக்கோம், பொட்டாசியம் அயோடைடு யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம புரோமினும் குளோரினுக்கும் நமக்கு என்ன பண்ணிடலாம், குப்ரஸ் குளோரைடு வித் கைசில் யூஸ் பண்ணிடலாம். இங்கே எந்த முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. பென்சின் டயோசினிக் கலைட் ப்ளஸ் இதுக்கு KI போடும்போது நம்ம எந்திருக்கு KX வெளியே போய் அயோடோ பென்சின் கிடைக்கும். என்ன கிடைக்கும், அயோடோ பென்சின் நமக்கு எந்திருக்கு ப்ராடக்ட் அயோடோ பென்சின். சரியா, நமக்கு அயோடின் வரும்போது இதில் மாற்றிடணும். சாண்ட்மேயர் ரியாக்ஷனில் புரோமினும் குளோரினும் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே இதுதான் நம்ம வந்து காட்டர்மன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, காட்டர்மன். அப்போ அந்த காட்டர்மன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கேட்டலிஸ்ட் மட்டும் வேறவங்க பென்சின் டயோசினிக் குளோரைடில் காப்பர் அண்ட் கைசியல். ஓகே, காப்பர் அண்ட் கைசியல் போட்டால் குளோரோன்னு கிடைக்கும். சரியா, ஓகே, இது ஏற்கனவே நம்ம வந்து 13th லெசன் அமின் லெசனில் படிக்க போகிறோம். இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். காட்டர்மன் ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட் மட்டும் தான் வேறு, சாண்ட்மேயருக்கும் காட்டர்மன் செக் பண்ணும்போது. ஓகே, புரிஞ்சுங்களா, இந்த ரெண்டு மெத்தட் ப்ரிப்பரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 1 or 2 கொஸ்டின்ஸ். பென்சின் ஆர் குளோரினேஷன் கியூஸ். பென்சினை வந்து குளோரினேட் பண்ணும்போது என்ன கிடைச்சி, புரோமோ பென்சின், அயோடோ பென்சின், குளோரோ பென்சின், none of this. பென்சின் வித் குளோரின், குளோரோ பென்சின். ஓகே, டயோசினியம் சால்ட் when treated with cuprous chloride gives. குப்ரஸ் குளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த குளோரைடு ரியாக்ட் பண்ணும்போது டயோசினியம் சால்ட்டு குளோரைடு ரியாக்ட் பண்ணும்போது இதுக்கு நமக்கு குளோரோபென்சின் கிடைக்கும். சரிதான், குளோரோபென்சின். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேலோஅரின். ஓகே, கேலோஅரினுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் லிக்யூட் ஆர் கிறிஸ்டலைன் சாலிட். லிக்யூடாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம். கிறிஸ்டலைன் இன்சாலிபிள் இன் வாட்டர் பட் சாலிபிள் இன் ஆர்கானிக் சாலிட். நார்மலாக ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர்கானிக் சாலியும், இது இன்சாலிபிள் இன் வாட்டர். ஓகே, கேலோஅரின். கெவியர் தென் வாட்டர், வாட்டரை விட இதற்கு கெவியாக இருக்குது. மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் அரைல் குரூப் இன்க்ரீஸ். மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் அஸ் த சைஸ் ஆஃப் அரைல் குரூப் இதற்கு இன்க்ரீஸ். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஐசோமரிக் டைகேலோஜன். ஓகே, கேலோபென்சின்ஸ் ஆர் வெரி நியரஸ்ட் சேம். However, para isomers are chi boiling point, melting point, there ortho and meta. ஓகே, நமக்கு வந்து பேரா பொசிஷன் அதிகமாக இருக்குது. டியூ டு சிமெட்ரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கும். பேரா ஐசோமர் பிட்டு த கிறிஸ்டல் லைட்டிஸ் பிட்டு வந்துருக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா மெட்டானால. இப்போ நம்ம வந்து என்னுடைய கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா டைக்ளோரோ பென்சின் எல்லாமே இருக்குது, ஆர்த்தோ பேரா மெட்டா அப்படின்னு இருக்குது. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேராக்கு நம்ம இருக்கு
பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் நினைச்சிருக்கு ஹையாக இருக்குது. சரி, அதுதான் அதனுடைய நினைச்சிருக்கு ரீசன் என்பது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் நினைச்சிருக்கோம் ஸ்டடி பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேலவரின் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அண்ட் இட்ஸ் மெக்கானிசம். ஓகே, எலக்ட்ரோபிலிக் ரியாக்ஷனில் நம்ம 3ஆக பிரித்து இதை படிக்கிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேலவரின்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அண்ட் மெக்கானிசத்தில் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வித் மெட்டல் என்பது நார்மலாக 3 கேட்டகரி நம்மளுடைய இது. அது ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுருக்கோம் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷனுடைய மெக்கானில் ரியாக்ஷன் பெட்டிவியம் ஆஃப் கேலவரின்ஸ் அண்ட் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் த நேச்சர் ஆஃப் CX பாண்ட். ஓகே, நம்ம நேச்சர் ஆஃப் த CX பாண்டுடைய இது நிறமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்போது நம்ம பேஜ் நம்பர் 302 இருக்கும் நம்ம புக்கில். இப்போ ஒரு குளோரோபென்சின் எடுத்துக்கிடுவோம். அதில் லோன் பேர் எலக்ட்ரான் 3 இருக்கும். அப்படி தான் 3 எலக்ட்ரான்ஸ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எஞ்சிருக்கு சேஞ்ச் ஆகுது. அதே தான் அந்த லோன் பேர் எலக்ட்ரானுக்கு இங்கே டபுள் பாண்டாக மாறி அப்போ அது எஞ்சிருக்கு ப்ளஸ் சார்ஜ், இங்கே எஞ்சிருக்கு ஒரு மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிட்டு. தென் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, நம்ம ரெசனன்ஸ் எபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தென் என்ன பண்ணியிருக்கலாம், அடுத்தால அந்த இதில் இருக்கக்கூடிய மைனஸில் லோன் பேர் எலக்ட்ரான் இங்கே ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தால அங்கே இருக்கக்கூடியது ஒரு மைனஸாக மாறும். அந்த ப்ளஸில் எந்த மாற்றமும் கிடையாது இது. ஓகே, தென் அதே போல் இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இங்கே மாறிட்டு அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நெகட்டிவ். இப்படி 3 ஆப்ஷன்லேயும் நம்ம இதெல்லாம் வரலாம் என்பது தான். ஓகே, அடுத்தால மறுபடியும் என்ன செஞ்சிருக்கோம், அதே குளோரோபென்சின் நம்ம செஞ்சிருக்கோம் லாஸ்ட்டாக கிடச்சிரும். இதுதான் ரெசனன்ஸ் எபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ CX பாண்டுடைய நிலைமை நம்ம செஞ்சிருக்கோம் இப்படி தான் இருக்குது. ஓகே, அப்போ aryl halide extremely less reactive towards nucleophilic substitution reaction following reactions இருக்கு. ஓகே, following reason இருக்கு. என்ன ரீசன்னால தான் அது என்னஞ்சிருக்கு லெஸ் ரியாக்டிவ். ஓகே, 1 ரெசனன்ஸ் எபிட் நம்ம இப்போ பார்த்தது ரெசனன்ஸ் எபிட். 2 த கார்பன் ஆட்டம் அட்டாச் இன் தி கேலஜன் இஸ் sp2 hybridization. sp2 ஓகே, sp2 hybridization. ஓகே, நம்ம ஃபங்க்ஷனில் இப்போ அட்டாச் பண்ணி டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ எந்திருக்கு அது sp2 hybridization. ஓகே, தென் இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபினைல் கேட்டையான். இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் எந்திருக்கு ஃபினைல் கேட்டையான் என்பது ஒரு எந்திருக்கு ரீசன். அதாவது ஃபினைல் கேட்டையான் ஃபார்ம் ரிசல்ட் செல்ஃப் அயனைசேஷன் வில் நாட் பி ஸ்டெபிளைஸ்டு ரெசனன்ஸ் SN மெக்கானிசம் இஸ் ரூல்ட் அவுட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, நெக்ஸ்ட்டு பிகாஸ் ஆஃப் தி பாசிபிள் ரிப்பல்சன் இஸ் லெஸ் லைக்லி ஃபார் த எலக்ட்ரான் ரிச் நியூக்ளியோபில் டு அப்ரோச் அரினா ஈஸியாக அப்ரோச் பண்ணுது. ஓகே, இது நமக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரோபிலின் இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். அந்த சிஎலை ரிமூவ் பண்ணது பார்த்தோம். ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த குளோரின் எடுத்துகிட்டு OH குரூப் பண்ணுறோம். அப்போ என்ன காம்பவுண்ட் நம்ம ஆட் பண்ணலாம், டவ் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் பேர் நம்ம என்ன ப்ராசஸ் சொல்கிறோம்னா டவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ப்ராசஸ் பேர் என்னது, டவ் ப்ராசஸ். குளோரின் எடுத்துட்டோம். அப்போ குளோரோபென்சின். ஓகே, இது சோடியம் ஹைட்ராக்சைடு 6 to 8% போடும்போது அது எஞ்சிருக்கும் NaCl. ஓகே, NaCl ரிமூவ் பண்ணி நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். ஓகே, NaCl NaOH வெளியே போய் ONA கிடைக்குது. என்ன கிடைக்குது, ONA. ஓகே, சோடியம் ஃபீனாக்சைடு ஆர் ஃபீனேட் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய இது. அப்போ NaCl ப்ளஸ் செஞ்சிருக்கு ஒரு கைஸ்டுவா நம்ம செஞ்சிருக்கு ரிமூவ் ஆகுது. இப்போ அதே காம்பவுண்டில் ONA எடுத்துகிட்டு கைசில் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது எஞ்சிருக்கு OH. அந்த NaCl வெளியே போய் நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் எஞ்சிருக்கு OH கிடைக்கும். அப்போ ஃபீனால். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் இதை எழுதிடலாம். ஃபீனாலுக்கு இன்னொரு பேர் ஹைட்ராக்ஸ் பென்சின், இல்லைன்னா எஞ்சிருக்கு கார்பாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம், கார்பாலிக் ஆசிட். இப்போ நம்ம புக்கில் சிம்பிளாக என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா குளோரோபென்சின் சோடியம் ஹைட்ராக்சைடு 623 கெல்வினில் 300 அட்மாஸ்பியரில் வித் ஆசிட். அதை தான் அந்த 2 ஸ்டெப்பாக கொடுக்கறது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு முதல்ல கொடுத்து சோடியம் பீனாக்சைடு இன்டர்மீடியட் கிடைக்கும். அதுக்கு பிறகு கைசில் ஏதாவது ஒரு ஆசிட்டோட போடும்போது அது என்ன மாறும், ஆளுகளாக மாறும். நம்ம டைரக்ட் ஸ்டெப்பாக நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம் எழுதலாம், டைரக்ட் ஸ்டெப்பாகவும் இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தோமே எழுதிக்கலாம். ஓகே, இந்த ப்ராசஸ் டவ் ப்ராசஸ். என்ன பண்ணியிருக்கோன்னா சிஎலை என்ன பண்ணியிருக்கோம், OH மாற்றுறதுக்கு என்ன ஆட் பண்ணோம், NaOH. ஓகே, ஒரு ஆசிட் அண்ட் பேஸ் என்பது. ஓகே, சரியா. நெக்ஸ்ட்டு வித் சப்ஸ்டிடியூட் வித் கேலோ அரீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டை. ஓகே, ஒரு குளோரோவும் ஒரு நைட்ரோ காம்பவுண்டும் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் 4 நைட்ரோ குளோரோபென்சின் போகிறது ஆர் பேரா நைட்ரோ குளோரோபென்சின். இது என்ன பண்ணுறோம், NaOH 443 கெல்வினில் வித் ஆசிட்டோட போடுறோம். அவங்க கிடைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய NO2 அப்படியே தான் இருக்கும். அந்த கேலஜனில் இருக்கக்கூடிய NaCl ரிமூவ் ஆகி என்ன கிடைக்கும், நமக்கு OH கிடைக்கும். ஓகே, அதில் வேறு எந்த மாற்றமும் இல்லை.
அப்போ கிடைக்கக்கூடியது நம்ம காம்பவுண்ட் இருந்திருக்கு 4-நைட்ரோஃபீனால் பேராநைட்ரோஃபீனால் 4-நைட்ரோஃபீனால் இருந்திருக்கு பேராநைட்ரோஃபீனால் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் இருந்திருக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதே காம்பவுண்டில் டைசப்ஸ்டின் ஓகே 2 நைட்ரோ குரூப், அதாவது 2,4 செகண்ட் கார்பன், அதாவது குளோரோபென்சினில் 2,4 டைநைட்ரோ குளோரோபென்சின் காம்பவுண்டை நீ சோடியம் ஹைட்ராக்சைடில் 380 கெல்வினில் போடும்போதும் அந்த சிஎல் எண்ணெயோட சேர்ந்து NaCl வெளியே போய் எஞ்சிருக்கு OH, சோடியம் ஹைட்ராக்சைடு நமக்கு எஞ்சிருக்கும் போடும்போது NaCl வெளியே போய் OH அதில் கிடைக்கும். அதே போல் 3 சப்ஸ்டின் குரூப் இருந்தாலும் 3 சப்ஸ்டின் குரூப் இருந்தாலும் ஓகே NO2 இப்போ என்ன பேர் 2,4,6 ட்ரைநைட்ரோ குளோரோபென்சின் கூட நம்ம அதே கைஸ்2 ஓம் பண்ணோம்னா கிடைக்கும் நமக்கு வந்து எதுக்கு அந்த சிஎல் ரிமாவே OH மாறும். சிஎல் ரிமாவே எந்திருக்கு OH மாறும் என்பது நம்மளுடைய வித் சப்ஸ்டியூட் வித் எந்தக்கு கேலோரின்ஸ். ஓகே, இப்போ மெக்கானிசம் என்பது நம்ம ஏற்கனவே அந்த சிஎல் அந்த இப்போ நைட்ரோ காம்பவுண்டுடைய மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு பாண்டுமே நெஞ்சுக்கு நம்ம மாறிட்டே இருக்கும். அது நம்ம ஏற்கனவே முதல்லே பார்த்தது தான். நியூக்ளியர் சப்ஸ்டியூஷன்லாம் அந்த குளோரின் இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான் எப்படி மாறி மாறி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்ததோ அதே போல் இதில் இருக்கக்கூடியது இன்றைக்கு ஃபஸ்ட்டு ஸ்லோவாக நடக்கும். ஓகே, சப்ஸ்டியூஷன் நடக்கும்போது அதுக்கு பிறகு அந்த ரியாக்ஷன் எஞ்சிருக்கு ஃபாஸ்ட்டாக நடந்து நம்ம எஞ்சிருக்கு நைட்ரோஃபீனால் எஞ்சிருக்கு 4-நைட்ரோஃபீனால் என்பது பேராநைட்ரோஃபீனால் என்பது நமக்கு ஈஸியாக கிடைக்கும். சரியா, ஒவ்வொன்றும் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த OH ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இது பாருங்கள். அந்த குளோரோபென்சின் இப்போ நைட்ரோ குரூப் அப்படியே இருக்கட்டும், இது எந்த மாற்றமும் கிடையாது. அந்த OH வந்து குளோரினில் அந்த லோன் பேர் எடுத்துகிட்டு அதில் போய் அட்டாச் ஆகுது. அப்போ இருக்கக்கூடிய அந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறி மைனஸாக மாறுது. ஓகே, தென் அந்த குரூப் எஞ்சிருக்கு ஒவ்வொரு நாள் ஷிஃப்ட் ஆகி ஒவ்வொரு பிளேஸில் அது ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுதுகிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய அப்போ எல்லா பிளேஸுக்கும் அந்த ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் போகிறதுனால அந்த ஃபாஸ்ட்டாக நடந்து அந்த காம்பவுண்ட் அதுக்கு சிஎல் ரிமூவ் ஆகி யாரும் வந்துடுற OH வந்துடுறா என்பது இதனுடைய ரியாக்ஷனுடைய மெக்கானிசம். ஓகே, இன் கேலோரின் கார்பன் CX பாண்ட் இஸ் sp3 கைப்டிஸ்டாக இருந்தால் sp2 sp both end A and B. கேலோ அல்கேனில் sp3, கேலோ அரினில் நமக்கு என்னது sp2 கைப்டிசன் sp2 கைப்டிசேஷன். Due to resonance, CX bond aryl chelate possess single bond characters, triple bond character, double bond character, none of these. டபுள் பாண்டு தான் அதில் இருந்தது. சரி, ஒரு அல்டர்னேட்டிவ் நமக்கு டபுள் பாண்ட் என்பது நமக்கு தெரிஞ்சது தான். வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ப்ராசஸ் த குளோரோபென்சின் கெட் கன்வெர்ட் இன்டு ஃபீனால்? குளோரோபென்சில் இருந்து ஃபீனாலாக கன்வெர்ட் பண்ண ப்ராசஸ் என்ன பேர் சொன்னோம்? டவ் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் பேர் என்னது? டவ் ப்ராசஸ். 4-நைட்ரோகுளோரோபென்சின் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் NaOH. அந்த குளோரோபென்சினில் இருக்க அந்த குளோரின் ரிமூவ் ஆகி என்ன இருக்கு நமக்கு ஆளுகால ஃபீனாலாக மாறிச்சு. அப்போ 4-நைட்ரோஃபீனால் என்பது இருக்கு ஆன்சர். ஓகே, பட் அதில் என்ன இருக்குன்னா பேராநைட்ரோ என்பதும் அதனுடைய காமன் என்பதனால் அப்போ வந்து ஏயும் பியும் இருக்கு நமக்கு கரெக்ட். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நெக்ஸ்ட் உள்ளது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஆல்ரெடி வி ஸ்டடி அபவுட் nucleophilic substitution reaction. Now we studied electrophilic substitution reaction. electrophilic substitution la nama first வந்து halogenation, nitration, then sulfonation, Friedel-Crafts reactions. Friedel-Crafts la நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா alkylation. ஓகே, அதான் Friedel-Crafts alkylation, Friedel-Crafts acylation அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கு மொத்தம் 5 ரியாக்ஷன் நம்ம பார்க்க வேண்டியுள்ளது. சரியா? எஸ், ஃபஸ்ட்டு போகலாம். ஒரு குளோரோபென்சினை எடுத்து இதுக்கு விட நாம் குளோரின் ஓகே ஃபஸ்ட்டு குளோரினோட போடும், அடுத்த நைட்ரேஷன் போடும். குளோரினேஷன் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? பேரா பொசிஷன்லேயும் கிடைக்கும் அண்ட் ஆர்த்தோ பொசிஷன்லேயும் ப்ராடக்ட். பேரா பொசிஷன் அண்ட் வந்துருக்கு ஆர்த்தோ பொசிஷனில் டைக்ளோரோபென்சின் கிடைக்கும். மைனர் ப்ராடக்ட். மேஜர் ப்ராடக்ட் யார் அப்படின்னா பேரா, மைனர் ப்ராடக்ட் என்ன இருக்கு? ஆர்த்தோ. ஓகே, அதில் கைசியல் அந்த ஹைட்ரஜன் சிஎல் கைசியல் பேர். இப்போ நைட்ரிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ண நைட்ரேஷன் அப்படின்னா நினைச்சிருக்கோம் கைச்சோனோத்திரி ரியாக்ஷன். அப்போ கைச்சோ என்னோட்டுன்னு பிரிக்கலாம். ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் நம்ம இருக்கு கைஸ்டோ ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன இருக்கு? ஒரு நைட்ரோ. ஓகே, அப்போ நம்ம இருக்கு குளோரோபென்சின் என்பது 1-குளோரோ-4-நைட்ரோபென்சின். 1-குளோரோ-4-நைட்ரோபென்சின் என்பது மேஜர் ப்ராடக்டையும் இருந்திருக்கு 1-குளோரோ-2-நைட்ரோபென்சின் என்பது இந்த மைனர் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். சரியா? ஆர்த்தோ அண்ட் பேராவில் ஃபஸ்ட் இருக்கிறது பேரா, ரெண்டாவது இருக்கிறது ஆர்த்தோ ப்ராடக்ட். அப்போ ஏதாவது சிஎல் ப்ளஸ்ஸு
இதில் சேரக்கூடியது NO2 ப்ளஸ் இதில் இருந்துருக்கு அட்டாச் ஆகுது. அந்த கைச்2 வெளியே அந்த ஹைட்ரஜன் ஓகே சிஎலோட சேர்ந்து கைசியில் இருந்துருக்கு ரிமூவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு சல்ஃபனேஷன். அப்போ குளோரோபென்சின் எடுத்து சல்ஃபரிக் ஆசிடோட ஆட் பண்ணுறது தான். ஓகே, சல்ஃபரிக் ஆசிட் ஃபார்ம் ஆனது கைச்2 சூப்பர். அது எப்படி இதனுடைய என்னது SO3 தான் அதுலேருந்து ஆட் ஆகுது போகுது. அப்போது அந்த ஹைட்ரஜன் பேராபஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனில் SO3 கழிச்சோம். அப்போ 4-குளோரோபென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் மேஜர் ப்ராடக்ட். இதே காம்பவுண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்த்தோ ஆர்த்தோ பொசிஷனில். அப்போ 2-குளோரோபென்சின் சல்ஃபோனிக் ஆசிட், இது ஆர்த்தோ பொசிஷன். ப்ளஸ் நமக்கு என்ன கைச்2 ரிமூவ் ஆகுது. இது சல்ஃபோனேஷனில் நம்ம நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு குளோரோபென்சினை எடுத்து நம்ம வந்துருக்கு அசிட்டிலேஷன் அல்கலேஷன். ஃபிரிடல் கிராப்ஸ் வந்துருக்கு அல்கலேஷன் வந்துருக்கு அசிட்டிலேஷன் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் நமக்கு வந்து அல்கலேஷன் அப்படின்னா மெத்தில் குளோரைடையும், அசைலேஷன் சொன்னால் அசிட்டைல் குளோரைடையும், பென்சைலேஷன் அப்படின்னு சொன்னால் C6H5COCl போடும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிஎலும் அந்த இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பேராபஸிலும் ஆர்த்தோபஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து இருந்திருக்கு CH3 அட்டாச் ஆகுது. அப்போ வந்துருக்கு நமக்கு டொலியின் கிடைக்குது. ஓகே, அந்த டொலியின் என்பது தான் 1-குளோரோ-4-மெத்தில்-பென்சின் ஆர் இருந்துருக்கலாம் குளோரோடொலியின் அப்படின்னு சொல்லிடலாம். இது எது பேராபொசிலையும் இருந்திருக்கு ஆர்த்தோபொசிலையும் கிடைக்குது. எப்போவுமே பேராபொசில் இருக்கக்கூடியது மேஜர் ப்ராடக்ட், ஆர்த்தோபொசில் இருக்குது மைனர் ப்ராடக்ட் என்பதை நினச்சிக்கணும், ஞாபகம் வச்சுக்கிடுவோம். சரியா, இதே போல் நமக்கு வந்து இந்த பொசிஷன்லையும் அசிட்டைல் குளோரைடு பண்ணும்போதும் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு கீட்டோன் அசிட்டோ பீனோன் கிடைக்கும். சரி, அசிட்டோ பீனோன் CH3CO. ஆர்த்தோபொசிலையும் நமக்கு கிடைக்குது, பேராபொசிலையும் நமக்கு கிடைக்குது 4-குளோரோ அசிட்டோஃபீனோன் மேஜர் ப்ராடக்ட். அதே போல் 2-குளோரோ அசிட்டோஃபீனோன் என்பது ஆர்த்தோபொசிலில் கிடைக்கக்கூடிய மைனர் ப்ராடக்ட். மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சரில் கைசில் மட்டும் ரிமூவ் பண்ணி காட்டுறோம். இது சரியா, இது ஃபிரிடல் கிராப்ஸ் ரியாக்ஷன்ஸ். Chlorobenzene after chlorination skews 1,2 dichlorobenzene, 1,4 dichlorobenzene, 1,3 dichlorobenzene, both A and B. ரெண்டு ப்ராடக்ட்ல குளோரோபென்சில் குளோரின் பண்ணுவோம். நம்ம ரெண்டு ப்ராடக்ட்டுமே கிடைச்சி 1,2 கிடைச்சி 1,4 ஆர்த்தோபொசின் அண்ட் பேராபொசின். டியூ டு ரெசனன்ஸ் CX bond aryl chalide poses single bond characters, triple bond character, டபுள் பாண்ட் கேரக்டர், நன் ஆஃப் திஸ். டபுள் பாண்டு தான் அதில் இருந்தது. சரி, ஒரு அல்டர்னேட்டிவ் நமக்கு டபுள் பாண்ட் என்பது நமக்கு தெரிஞ்சது தான். குளோரோபென்சின் when treated with acetyl chloride in the presence of ungated aluminum chloride gives என்ன கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அசிட்டைல் குளோரைடு. ஓகே, அசிட்டைல் குளோரைடு கொடுக்கும்போது குளோரோ மெந்திருக்கு அசிட்டோஃபீனோன் கிடைச்சிது. ரெண்டு விதமான ப்ராடக்ட் கிடைச்சிது. சரியா, 2-குளோரோலையும் கிடைச்சி 4-குளோரோலையும் கிடைச்சி. அப்போ எனக்கு போத் A அண்ட் B என்பது எனக்கு கரெக்ட் ஆன்சர். குளோரோபென்சின் ஆன் சல்ஃபோனேஷன் இஸ், குளோரோபென்சின் சல்ஃபோனேஷன் பண்ணால் என்ன கிடச்சி, 4-குளோரோபென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடச்சிது. 2-குளோரோபென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் ஒன்று கிடச்சிது. போத் A அண்ட் B நம்ம இருந்தது கிடச்சிது. ஓகே, நன் ஆஃப் தீஸ். ஓகே, நமக்கு வந்து A அண்டு B என்பது அதுக்கு கரெக்ட் ஆன்சர். A அண்டு B என்பது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேலோரினில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்டலோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். அதுதான் அந்த ரியாக்ஷன் நம்ம உட்ஸு பிட்டிக் ரியாக்ஷன் எழுந்திருக்கு நம்மளுடைய படித்தது கேலோ. ஓகே, கேலோ அல்கேனில் பார்த்துருப்போம். இப்போ எழுந்திருக்கோம் நம்ம கேலோ அரியாக பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வித் மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் உட்ஸு பிட்டிக் அப்படின்னா உட்ஸு பிட்டிக் அப்படின்னா அல்கேல் கேலைடும் ஒரு அரைல் கேலைடும் சேர்க்கணும். பிட்டிக்னா ரெண்டுமே என்ன இருக்கணும், அரைல் கேலைட் சேர்த்து கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். எதோட சோடியம், எந்த கேட்டலிஸ்ட்டில் ட்ரை இதர் கேட்டலிஸ்ட்டில். இப்போ ஒரு அரைல் கேலைடு தான் நம்ம எடுத்துக்கோம். சோடியம் ப்ளஸ் செஞ்சிருக்கே ஒரு அல்கல் கேலைடு எடுத்து ரெண்டுமே என்ன ஆயிரும், NaXஆக வெளியே போய் அந்த RX பதிலாக செஞ்சிருக்கோம், அதில் R வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு செஞ்சிருக்கே அல்கேல் கேலைட். சரி, ஓகே, சரியா, நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது ஒரு எந்த ஹைட்ரோகார்பன், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். இப்போ CH3 பார்த்தா எந்த டொலின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அல்கேல் எந்த பென்சின் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து Br சேர்ந்துருக்கு. அப்போ மெக்னீஷியம். சரியா, Br சேர்ந்துருக்கு மெக்னீஷியம். தென்
இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ட்ரை ஈதர் ரியாக்ட் பண்ணும்போது அந்த மெக்னீசியம் மட்டும் அதில் பேஞ்சிருக்கும் சேரும். ஒவ்வொரு மெக்னீசியம் மட்டும் பேஜ் செஞ்சுருக்கோம் அந்த காம்பவுண்டில் சேரக்கூடியது. அப்போ மெக்னீசியம் சேர்த்து MgBr கைஸ்டோட போடும்போது அது சைக்ளோ ஹெக்சேன் மட்டும் தான் கிடைக்க முடியும். அடுத்தால நமக்கு வந்து அது பிஆரோட போடும்போது RMgBr. ஓகே, அதே போல் ஒரு ஆல்கைல் கேலைட் போட்டிங்கன்னா அதை D2 போட்டிங்கன்னா அதுதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா D2 கைஸ்2 போடல D2. அப்போ நமக்கு அதே போல் ஒரு அல்கேன் காம்பவுண்ட் கிடைக்கணும். சரியா? அப்போ 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு அல்கேன் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. இது Rன்னு சொல்கிறோம். அடுத்தால அந்த Rஐ எடுத்து அந்த காம்பவுண்டை நம்ம வந்து R டேஷ் அப்படின்னு கொண்டு ஒரு மெக்னீசியத்தோட போடும்போது தான் உட்ஸ் ரியாக்ஷன். அந்த உட்ஸ் ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த மெக்னீசியத்தோட போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எஞ்சிருக்கு MgXன்னு கிடைக்கும். அதை கைஸ்டோட போட்டால் அந்த காம்பவுண்ட் எதாக மாறும், மறுபடியும் அது எஞ்சிருக்கு கைட்ரோட மாறும். ஓகே, மறுபடியும் இதனுடைய ஆன்சரை ரெண்டாவது எஞ்சிருக்கீங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக மறுபடியும் அந்த ஆன்சரை மட்டும் திரும்ப எஞ்சிருக்கோம் ஞாபகப்படுத்திருக்கோம். ஓகே, ஃபுல்லாகவே நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுதான் அதனுடைய இணைஞ்சிருக்கு மொத்த ஆன்சர். சரியா? ஒரு மல்டிபிள் சாய்ஸ் அரைல் கேலைட் ரியாக்ட் வித் இருந்திருக்கு அல்கைல் கேலைட் அண்டர் ஒரு கப்ளிங் வித் இருந்திருக்கு சோடியம் மெட்டல். அது அல்கைல் பென்சின் கிடைச்சா அரைல் பென்சின் கிடைச்சா போத் இருந்திருக்கு நன் ஆஃப் தீஸ் எபோ. ஓகே, அல்கைல் பென்சின் என்பது நமக்கு கிடைச்சிது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்துருக்குன்னா அரைல் காம்பவுண்ட் தான் ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஓகே, அல்கைல் கேலைட் பார்க்கும்னால அரைல் கேலைடோட ப்ரிப்பரேஷன் கெமிக்கல் மெத்தட் அதே மாதிரி தான் வந்திருக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.